படத்தில் மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது தமிழில் என்னோட 2வது மூவி. ஃபர்ஸ்ட் பவுடர், அதுவும் விஜய் ஸ்ரீஜி சார் கூட தான் பண்ணியிருக்கேன். இது 2வது மூவி ஹரா. இந்த மூவிக்கு நான் வர்றது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன். செகண்ட் ஷெட்யூல் ஜாயின் ஆனதும் இந்த ஹோல் டீம் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. ஐட் லைக் டு தேங்க் மியூசிக் டைரக்டர் ரஷாந்த் அரவிந்த். அவர் ஃபாரின் மாப்பிள்ள போல இருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவரை டீசர் லான்ச்சில் தான் பார்த்தேன். எல்லா பாட்டையும் வந்து டிரெக்டர் கேட்க டக்குன்னு கம்போஸ் பண்ணி அமிச்சு அப்புறமா வந்து மிக்சிங் வரைக்குமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் த சாங்ஸ் ஹேவ் கம் அவுட் ரியலி வெல். ஐ தேங்க்யூ லாட். எனக்கும் ஒரு பாடல் மோகன் சாருடைய படத்தில் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு சாங் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு பயந்துகிட்டே இருந்தேன், ஏன்னா மோகன் சார் வந்து அவ்வளோ பெரிய லெஜெண்டு. ஸோ எப்படி நம்ம சாங் பிடிச்சிருக்கா அவருக்கு, என்ன சொல்கிறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் சார் வந்து என்னை பார்த்து ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னாரு. அங்கே எனக்கு அப்படியே எனக்கு எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம ஏதோ நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரோட கூட்டு முயற்சி, அப்புறம் படம், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. சில பேருக்கு சில காம்பினேஷனில் வந்து சாங்கு ஹிட் ஆகும். மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்கில் நிறையா பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது, அதுவும் சாங்கு ஹிட் ஆகிருக்கு. டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள்லாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்கள், யாருக்கு கிடைக்காத ஒன்று, இளையராஜா அந்த எம்எஸ்வி அண்ணன் 2 பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கும் இவர் தான். ஸோ இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட என்னென்னா, ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் மோகன் நடிக்கும்போது தான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அந்த உச்சஸ்தாயிலெல்லாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்குண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை. அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். என்னுடைய மிகப்பெரிய கனவு, நான் 2 வருஷம் மோகன் சாரை பார்த்து கதை சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ளே வந்தார். அதுக்கப்புறம் அதை கொண்டு வரணும் போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், மோகன் சாரோட பல வெற்றிகளுக்கு காரணம் அவருடைய நடிப்பு. அவருடைய அந்த நடிப்பை வெளியே கொண்டு வரணுன்ற ஆசை இருந்தது. இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கலைன்பாங்க. பட் என்னோட பழகினவருக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நடிப்பேங்கிறது. இந்த திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு 7வது டிராஃப்டில் இது ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பித்தோம். அப்போது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் கடைசி நேரத்தில் பாவம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் கோவை மோகன்ராஜ் அவர்கள் வந்து இவரோட கலந்து இந்த படத்தை பண்ணோம். கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா கோயம்புத்தூரில் தான் படத்தை ஷூட் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு, அப்படி ஒரு ரசிகர்கள் எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. கதாபாத்திரங்களுக்கு ஒரு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் பாட்டுகளில் மகளேங்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். படத்தில் விஷுவலாக பார்க்கும்போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்று நான் நம்புகிறேன். கதையில் வந்து எமோஷன் இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்குது. தவறான பாதையில் கண்மூடித்தனமாக செலவிருக்கும் இளைஞர்களுக்கான படம் இல்லை, இது ஒரு பாடம். அண்ணன் ரஞ்சித் அவர்களின் ஒவ்வொரு வசனமும் செதுக்கல்கள், சிந்தனையை தூண்டுபவைகள்.
அவருடைய திரை அனுபவத்தை பார்க்கும்போது நான் மிகச் சிறியவன் என்றாலும் மிகுந்த தன்மையுடனும் செல்லமாகவும் என்னிடம் வேலை வாங்கினார். கவுண்டம்பாளையம் இது வந்து ஆக்சுவலி எமோஷன். இது எனக்கு என்ன ஒரு சாதாரண ஒரு டான்ஸராக இருந்தேன். நான் ஒரு கொரியோகிராஃபரான அந்த கொரியோகிராஃபரை வந்து நான் இன்னொரு நாயகனாக்கின ஒரு இது வந்து ரஞ்சித் சார். ரொம்ப 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 நன்றி சார். பிகாஸ் இங்கே இவ்வளோ லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்க முன்னாடி நிற்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன் நான். ரஞ்சித் சார் எனக்கு என் மேலே அந்த கான்ஃபிடன்ஸ் விட அவருக்கு தான் அதிகமாக இருந்தது. ஸோ என்னை முழுக்க ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் சுப்ரமணியம் சார் அண்ட் எஸ்பிஎஸ் சார் ரொம்ப சப்போர்ட்டிவ், சீரியஸாக சொல்லணும்னா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நடிக்கும்போது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நடித்தேன். டப்பிங் பேசும்போது ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனாலும் வேற ஒரு இயக்குனராக இருந்தால் கோவப்பட்டிருப்பாங்க. படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்து கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட அண்ணன் ஒரு சின்ன டென்ஷனோ கோவமோ எதுவுமே பட்டதில்லை. அது சுகுமார் சார் சொன்ன மாதிரி அந்த தங்கம் சாமி அப்படிங்கிறது 2 வார்த்தையை தவிர்த்து அவர் வாயில் வேறொரு கோபமான வார்த்தைகளே வராது. அந்த மாதிரி ஒரு பாசத்திற்கு சொந்தக்காரரான அப்படி. அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. ஏனென்றால் எவன் ஒருவன் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவர் ரஞ்சித் அவருடைய திறமை முழுக்க எனக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். அவர் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் அண்ட் இயக்குனராக வருவார். கொங்கு நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு பண்ணியிருக்கார் நண்பர். இது இனிமேல் வந்து அது வெற்றி பெறலாம் கிடையாது. இப்போ படம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ வந்து தேட்டரில் வந்தாவே அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அந்த ஃபஸ்ட்டு அந்த அப்பா சாங் சென்டிமெண்ட் ரொம்ப அது ஒரு சினிமா பாட்டு மாதிரி இல்லை. அதில் என்ன அதில் புதுமைனா ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுத்து இல்லாமல் சாதாரணமாக ஒரு வில்லேஜில் ஒரு பாட்டு மாதிரி தெரிஞ்சு தவிர ஒரு திரைப்பட பாடலுக்கான இலக்கணத்தை மீறி அழகாக ஒரு பாசத்தின் பதிவு. இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த டியூட் சாங் அதுவும் வரிகள்லாம் சிறப்பாக இருந்துச்சு. அந்த ரஞ்சித் சார் என்ட்ரி கொடுத்தோடனே அவங்க அறிமுகம் போது எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார். ஆமாம், ஒரு ஃபேஸ் பளிச்சுன்னு அதே ஒரு மலர்ச்சி, அதே ஒரு புத்துணர்ச்சி. அந்த சிரிச்சம்போம் இவர்கிட்ட பிடிச்சது நடிகரில் கேஆர்ஜா, நடிகரில் ரஞ்சித் சார். அவர் ஒரு புன்னகை மன்னன். இந்த படம் ஒரு அர்த்தமுள்ள படம். ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு பிள்ளையை பெற்றவங்களுடைய கஷ்டம் அது நான் நேரில் நிறைய பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன், நிறைய நிகழ்ச்சி நான் தொடர்ந்து சமூக பணியில் இருந்துகிட்டே இருக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறேன், தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எத்தனையோ காவல் நிலையம் போயிருக்கிறேன். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாதது ஒன்று. சாதாரணமாக நம்ம பொண்டாட்டி நம்ம வெளியே போகிறோம், என்னங்க சாப்பிட்டீங்களா, கவுண்டம்பாளையம் ஆடியோ ரிலீஸு, என்னங்க மணி 2 ஆச்சு, பசிக்குங்களா, மாத்திரை போட்டுக்குங்க சுகரு, ஏங்க மணி 10 ஆச்சு, நைட்டில் எங்கேங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. இந்த அக்கறை உணர்ச்சிக்கு நம்ம குடும்ப உறுப்பினர் எப்பவுமே இருப்பாங்க. இதுவே எப்படின்னா தான் சாமியாக நினைக்க கூட ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தகப்பன் பெற்றவங்க தான் குழந்தை மேலே எவ்வளோ அக்கறை வச்சு வளர்த்திருப்பாங்க அந்த பிள்ளைகளை. உலகமே அவங்க தான், வாழ்க்கையே அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைக்கு நடக்கக்கூடாத கதையை தான் நான் இந்த படத்தில் கவுண்டமணிக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு நாடக காதலுக்கு எதிரான படம், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக இந்த படம் மக்கள் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்கன்னு மாபெரும் நம்பிக்கையில் எடுக்கப்பட்ட படம் இந்த கவுண்டம்பாளையம். இந்த படத்தை நீங்கள் ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்பீங்க. ஆனால் படத்தில் நிச்சயமாக ஒரு ரெகக்னேஷன் வந்து ஒரு ரோல் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து தனியாக நிற்பாங்க. அது எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நான் விஜய் கூப்பிட்டு தான் சொன்னேன், டேரக்டரை கூப்பிட்டு சொன்னேன். எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ரோல் ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாவல் எக்ஸ்ட்ராடனரி ஒர்க், ரொம்ப ரொம்ப பிக் ஃபேன் ஆகிட்டேன் நான். திலீபன் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். திலீபன் அண்ட் மரியம் ஜார்ஜ் சார் ஐ திங்க் அவர் வர முடியல. சுகந்தி அம்மா
எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி. மனிதர்களுடைய குணாதிசயங்களை, ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய குணங்களை எல்லாவற்றையும் கலந்து பேசுகிறது. ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு திரைக்கதையாக இருக்கிறது அப்படின்னு நான் நினச்சேன். உடனே அவருக்கு ஒரு காலையில் ஒரு 5 மணிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், அப்படி தான் சார் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வேலூர் மாவட்டத்தினுடைய அந்த வெயில், ஒரு வியர்வையோட ஒரு கூட்டமாக அப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். எனக்கு அப்போ தெரிஞ்சது இது வந்து நிச்சயமாக ஒரு வெற்றிக்கான ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லி. விஜயகுமார் சார் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம கிளியராக இருந்தால் அவர் கூட ஹாப்பியாக ஒர்க் பண்ணலாம். ஏன்னா அதுதான் அவர் ஜென்ரலாக அவர் கூட டக்குலாம் ஒர்க் பண்ணிட முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப டீட்டெயில் கேட்பார், கரெக்டாக என்ன பண்ண போகிறோம், இது என்னவா இருக்க போகுது, அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் கிளியராக இருக்கும். ஸோ அந்த வகையில் சார் வந்து இன்புட் கொடுத்ததும் சரி, நான் சாருக்கு சொன்ன விதம் சாருக்கு பிடிச்சி 2வது வாட்டி மறுபடியும் ஒர்க் பண்ண கூப்பிட்டாரு. ஸோ அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சார். இது உண்மையாகவே ரொம்ப நல்ல படம், நல்லா வந்திருக்கு. அது நான் நிறைய தடவை நான் டிஏல பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு தடவை பார்க்கும்போதுமே அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா அதோடைய கதைக்களமாகட்டும், அங்கே இருந்த மக்களாகட்டும், அது வந்து நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். அது ஒரு தடவை பார்க்கும்போதுமே அது வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான படம். அரசியல் எல்லாருக்குமே தெரியணும், நிறைய பேருக்கு தெரியறதில்லை. எனக்கு என்னப்பா அரசியலுக்கும் அதுவும் சம்மந்தமே இல்லாத மாதிரி போயிடுவாங்க. பட் நம்ம செய்கிற ஒரு விஷயத்துலையுமே நம்ம போகிறது வர்றது சாப்பிட்றது நம்ம போகிற ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. ஸோ அதனால் அரசியல் வந்து எல்லாருக்குமே தெரியணும். இந்த படம் வந்து உங்கள் மூலிமா கொஞ்சம் எல்லாருக்குமே போய் சேரணும். சேத்துமான் முடிஞ்ச உடனே தமிழ் சார் கூப்பிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் காட்டினார். படிங்க பெரிய அந்த படிங்கன்னாரு. படித்தேன். படித்து முடித்த உடனே அவர்கிட்ட நான் சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன். இது நல்லா பொலிட்டிக்கல் தெரிஞ்ச ஹீரோ கிட்ட கிடச்சா டக்குன்னு பண்ணிட்டு வாங்கன்னு. 1 மாதம் கழிச்சு என்கிட்ட திடீர்னு ஃபோன் பண்ணார். விஜயகுமார் சார் ஸ்கிரிப்டை படிச்சிட்டாரு, நாளைக்கு ப்ரொடியூசர் மீட்டிங் இருக்குது அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 65 days ஒரே ஷெட்யூலில் முடிச்சது படம். உங்களுக்குலாம் வந்து உரியடி விஜயகுமார்லாம், எனக்கு வந்து அவர் ராசு தான், மாப்பிள்ளை தான். கடைசி நாள் ஷூட்டு முடியுது, எங்களுக்கு முடிஞ்சு அவர் கண்லேயும் கண் கலங்கியிருக்காரு, என் கண்லேயும் கண் கலங்கியிருக்கு. 2 பேருமே வந்து இதுதான் கடைசி நாள், நம்ம திருப்பி எப்போ மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆற தழுவிக்கிறோம். 2 பேருக்குமே வந்து என்னென்னா, அடடா அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு, அதாவது படத்தில் என்ன கதாபாத்திரமாக நாங்கள் இருந்தோமோ அந்த அன்பு தான் எங்கள் 2 பேருக்குமே அது இருந்தது. டெஃபினட்டாக ஒரு எடிட்டர் சொன்ன மாதிரி எங்கள் 2 பேருக்குமா ஒரு கெமிஸ்ட்ரி அங்கே உருவாச்சு. நாங்களே பேசிப்போம், ஹீரோயினோட உங்களோட தான் மாமா நல்லா கெமிஸ்ட்ரி செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மிகச்சிறந்த மனிதர். அவர் பார்க்குறது கூட ரொம்ப சீரியஸாக இப்போ கூட அப்படியே உருண்டா இருக்காப்புல. ஆனால் அப்படி இல்லை, பழகும்போது தான் தெரியும் ரொம்ப 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 ஒரு சிறப்பான ஒரு மனிதர். தேங்க்யூ தமிழ் சார், டிரெக்டர் சார். He was also very soft spoken. He made sure that I'm comfortable, and he made sure that I'm doing the scenes very perfectly, and even the dialogues that I'm delivering, those are also well presented on screen. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனு. கட்சி தலைமை சொன்னாலே அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாசம், வெஞ்சன்ஸு, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் காலம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதில் நடக்கிற ஒரு வாழ்வியலை பயங்கர என்கேஜிங்காக நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து பேசப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜென்ரலாகவே என்னென்னா, தயாரிப்பாளர் வந்து சினிமாவோட அனுபவத்தை வந்து ஒரு பெரிய பயத்தோடையும் படபடப்போடையும் தான் சொல்லுவாங்க. அது வந்து தம்பி விஜயகுமார்னாலையா எப்படின்னுலாம் தெரியல. இந்த படத்தை நான் எடுத்துட்டேன். அது வந்து ஃபைட் கிளப் டைமில் இந்த படத்தை நான் எடுத்துட்டேன். எடுக்கும் பொழுது அவங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பை பார்க்குறேன். நான் வந்து என்னோடய மணியை மட்டும்தான் போட்டிருக்கேன். சோல்ஃபுல்லாக அவங்க உயிரை கொடுத்து ஒரு படத்தை பண்ணுறாங்க. நான் ஒரு தயாரிப்பாளராக இந்த படத்தை வந்து எடுத்ததுக்கு என்னுடைய படங்கள் வெற்றி அடைஞ்சு அதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன், என்னால் ஒரு 4 டெக்னீஷியன் வந்து லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா அதை விட ஹாப்பி எதுவுமே இல்லை பிரதர் அப்படின்றாரு. கண்ணு தண்ணி ஊற்றிட்டுருக்கு. அயோத்திக்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக அயோத்தி விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல். அகேன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் எழுதியிருக்காங்க சார். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரோலும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் பற்றி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஸோ பர்சனலி ஐ பிலீவ் ஒரு நல்ல கண்டென்ட். நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே எவ்வளோ யதார்த்தமாக எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், அப்படி நல்லா இருக்கும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு.
ஸோ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறோம். ஸோ அது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன். இது உள்ளாட்சி எலெக்ஷனை மையமாக வச்சு வந்திருக்கிற ஒரு படம். களம் தேர்தலாக இருந்தாலும் கருத்துக்களை வலிந்து திணிக்காமல் அரசியல் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக போயிருக்கிற சில கேரக்டர்ஸை மையமாக வச்சு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக படம் வந்திருக்கு. படத்தில் வர கேரக்டர்ஸ் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஆனால் படம் பிரச்சாரம் பண்ணல. இந்த படத்தோட முதுகெலும்பு, இந்த கதையோட முதுகெலும்பு அப்படியே சொல்லணுன்னா மரியன் ஜார்ஜ் அவர்கள் நடிச்சிருக்கிற நல்ல சிவம்ன்ற ஒரு கட்சி தொண்டன் கேரக்டர் சொல்லலாம். கட்சி தொண்டன்னா தன்னலம் இல்லாமல் மக்களுக்காக கட்சிக்காக கடுமையாக உழைக்கிற ஒரு கேரக்டர். நம்மள அநேகம் பேர் அப்படி ஒரு கேரக்டர் நம்ம குடும்பத்திலேயே பார்த்துருப்போம். நம்ம அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா யாராவது ஒருத்தர் அப்படி இருந்திருப்பாங்க. இந்த கதையை பண்ணணுன்னா கண்டிப்பாக அது ஒரு புரிதல் உள்ள ஒருத்தரால் மட்டுமே முடியும். அது முழுக்க அதாவது என்னென்னா, ஒரு வெர்ஷன் எழுதி அனுப்புவேன், மறுபடியும் ஒரு வெர்ஷன் அனுப்பிப்பேன். அவர் ஒரு கிரியேட்டர் டைலாக் பண்ணியிருக்காரு. சூரிய ரிப்போர்ட்டர் பார்த்துருப்பீங்க. அவரு தான் ஆதித்யா அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண சைன் பண்ண வச்சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த செல்வராஜ் சார், சிவா சார் ரொம்ப நன்றி. இங்கே நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா என்னோடய மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த மூவி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஒரே ஒரு சாங் தான் அந்த படத்தில், அதுக்கு லிரிக்ஸ் கொடுத்தவங்க உமாதேவி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு மீனாட்சி இளையராஜா சூப்பராக பாடியிருக்காங்க. இந்த கதை ராபர்ட் பிரசான் ஒரு டைரக்டர் சொல்லியிருப்பார், பேசும் மௌனத்தின் மொழி. பேசும் மௌனத்தின் மொழி. மௌனத்தின் மூலமாக அந்த மொழியை எப்படி உங்களை அது கவர் பண்ணுன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். தஞ்சை பிரகாஷும் ஒரு ரைட்டர் சொல்லியிருப்பார், ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும். ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும். அந்த பேச்சற்ற மௌனம் இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்களை எல்லாருமே ஆட்கொள்ளும். அந்த மௌனத்தில் அந்த கண்ணையும் நீங்கள் மட்டுமே உறவாடி கொண்டு இருப்பீர்கள். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு தைரியம் வேணும், ஒரு டேரக்டருக்கும் அந்த மாதிரி கதை எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அதனால் ப்ரொடியூசர், டேரக்டருக்கு, இந்த டீம், மற்ற மியூசிக் டேரக்டர், மற்ற எல்லாருக்குமே, ஆர்ட் டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கணும், அது வெற்றி படமாக அமையணும். இயக்குனர் மாயவன் சிவா அவர் பேசும்போது கவனித்தேன், ரொம்ப பக்குவப்பட்டவராக இருக்கார். அவர் பேசுகிற விதமே தெரிஞ்சு வச்சு, அவர் நிறைய லைஃப்பை அனலைஸ் பண்ணியிருக்காரு, வாழ்க்கை அனலைஸ் பண்ணியிருக்காரு, வரலாறு அனலைஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லாமல் சும்மாலாம் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. இதில் எல்லாமே அடங்கியிருக்கு. ஆன்மீகம், குலதெய்வ வழிபாடு, சித்த மருத்துவம், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறக்கக்கூடாதோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோமோ, எந்தெந்த விஷயத்தில் நம்ம தவிர்த்து கொண்டு இருக்கிறோமோ அதை எல்லாமே அடக்கியிருக்கார். கன்னி என்னோட கரியர் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹீரோயின் ஓரியன்ட், ஹீரோ இல்லாமல் இருக்கிற ஒரு படம். அதுவும் இல்லாமல் எப்படி இது எனக்கு பர்சனலாக ரொம்பவே கனெக்டான ஒரு சப்ஜெக்ட் என்ன சொல்லலாம். நீங்கள் இன்னும் ட்ரைலர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, சாரி. போஸ்டரில் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய லுக் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் ஹோம்ஒர்க் நிறையா இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நான் சூஸ் பண்ணதுக்கு செல்வராஜ் சாருக்கு, அப்போது நம்ம சிவ சாருக்கு, டைரக்டர் சிவதோர்பாடி சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்போது இதை பற்றி சொல்லணுன்னா, லொக்கேஷன் என்ன மாதிரி லொக்கேஷன்னா, அங்கே போகிறதுக்கே நிறைய கஷ்டங்கள். எப்படின்னா, ஆக்சுவலாக இது நம்ம சூஸ் பண்ண ஒரு வில்லேஜ் உண்மையான எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிற ஒரு வில்லேஜ். ஆக்சுவலாக நம்ம ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே நிறைய வில்லேஜே கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க. ஸோ
இது ரியலான ஒரு சப்ஜெக்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவா சார் வந்து அதுக்கு மேல் ஒரு டாக்குமெண்ட்ரியே பண்ணியிருக்காங்க.